இந்த வைகாசி மாதத்திலே ஜனித்தவர்கள் கடுமையான உழைப்பாளிகளாக இருப்பார்கள். அவர்கள் தங்களுடைய உழைப்பின் மூலமாக உயர்ந்தவர்களாகவே இருப்பார்கள். இந்த வைகாசி மாதத்திலே ஜனிப்பவர்கள்ல எடுத்துக்கலாம். இது போக நம்ம வைகாசி மாதத்திலே ஜனித்தவர்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது, ஆன்மீக ரீதியாக பார்க்கும் பொழுது, அந்த வைணவ பெரியாரான நம்மாழ்வார் அந்த ஆழ்வார் திருநகரிலே ஜனித்த நாளாகவும் இந்த வைகாசி விசாக நாளானது பார்க்கப்படுகிறது. அதே போல வைகாசி மாதத்தினுடைய அனுஷ நட்சத்திர நாளிலே தானே நம்ம மகா பெரிவா ஜனிதா அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கிறோம். அதே மாதிரி இந்த வைசாக சுத்த பௌர்ணமின்னு சொல்லக்கூடக்கூடிய அந்த பூர்ணிமை நாளைத்தான், சாந்திரமான மாதங்களிலே வரக்கூடிய அந்த வைசாக பூர்ணமியைத்தான் எப்படி சொல்வார்கள் சொல்லி பார்த்தோம்னா புத்த பூர்ணிமானே சொல்லுவா தெரியுமா? புத்தர் பிறந்த மாதமாகவும் இந்த மாதமானது பார்க்கப்படுகிறது. இப்படி ஞானியர்கள் தோன்றிய மாதமாகவும் இந்த மாதமானது அமைந்திருக்கிறது. இந்த வைகாசி மாதமே எதுக்கு தெரியுமா ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லுவா? இந்த உழைப்பின் மூலமாக உயரக்கூடிய மாதம் அப்படிங்கிறத பார்த்துட்டோம். தாங்கள் உழைத்து வரக்கூடிய சம்பாத்தியத்திலே ஒரு பகுதியினை அன்னதானம் செய்ய வேண்டும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கா. இந்த மாதத்திலே அன்னதானம் செய்யும் பொழுது அது உங்களுடைய வாழ்க்கையை முழுமைப்படுத்தும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கா. வடலூர் அந்த சத்தியஞான சபை அப்படின்னு எடுத்துக்கிறோம் இல்லையா? அந்த வள்ளலார் பெருமானை நாம் அனைவருமே கேள்விப்பட்டிருப்போம். தைப்பூச நாள் அப்படிங்கிறது ரொம்ப விசேஷமான நாளாக அவருக்கு வைத்திருப்பார்கள். அங்கே வடலூரிலே ஜோதி தரிசனம் என்பதெல்லாம் நடக்கும். அவர் தன்னுடைய சத்தியஞான சபையிலே அணையா அடுப்பு அப்படிங்கிறத ஒண்ணு ஏற்றி வச்சு அதன் மூலமாக வரக்கூடியவர்களுக்கு அன்னதானம் தொடர்ந்து செய்து கொண்டிருந்தார் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கிறோம். இன்றளவும் அந்த அணையா அடுப்பானது எரிந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் படிக்கிறோம் இல்லையா? அப்படி அவர் அந்த அன்னதானத்தினை துவக்கிய நாள், அந்த அடுப்பினை ஏற்றியது இந்த வைகாசி மாதத்தில் தான் அப்படிங்கிறதையும் சொல்லி இருக்கார். ஆக இவை எல்லாவற்றையும் நாம் புரிந்து கொண்டு சாமானிய மனிதர்களையும் சாதிக்க வைக்கக்கூடிய மாதமாக இந்த வைகாசி மாதமானது அமைந்திருக்கிறது என்பதை புரிந்து கொண்டு நாம் அனைவரும் நம்முடைய தொழிலிலே முழுமையான கவனத்தை செலுத்த வேண்டும். அந்த உத்தியோகத்திலே முழுமையான கவனத்தினை செலுத்தும் பொழுது கண்டிப்பாக அது உங்களை உயர்விற்கு கொண்டு செல்லும். அதற்குரிய மாதம்தான் இந்த வைகாசி மாதம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும்.